கருணை கடலை கந்தா போற்றி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர்ல தான் இருக்கோம். ஆக்சுவலா நாங்க ஃபேமிலியா எல்லாருமே போயிருந்தோம். இது பாத்தீங்கன்னா ஒரு 2 days ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா 2 நாள் எப்படி வெளில தான் சாப்பிட போறோம் அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நாங்க வந்து வீட்ல இருந்து லஞ்ச் வந்து கட்டிட்டு வந்திருந்தோம். எங்களுக்கு ட்ரிச்சில இருந்து பாத்தீங்கன்னா பைக்கா 7 hours ஆச்சு. ஆறுபடை முருகன் கோவில்ல பாத்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவேன். ஆறுபடை முருகன் கோவில்லையே இந்த திருச்செந்தூர் கோவில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீக்கு பக்கத்துல வந்து லொகேட் ஆயிருக்கு. இந்த திருச்செந்தூர் கோவில் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஆரோக்கியம் வந்து மேம்படும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு வந்து திருமண தடைகள் இருக்கும், அதனால வந்து அவங்களோட கல்யாணம் வந்து லேட் ஆயிட்டே போகும். இந்த முருகர் கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரப்ப நம்மளோட திருமண தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற கடல்ல நம்ம நீராடும் போது நாம் செய்த பாவங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றது மட்டும் இல்லாம அது மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிதர்சனமான உண்மையும் கூட. முருகரை போய் நல்லா சேவிச்சுட்டு பாத்தீங்கன்னா நைட் எங்களோட டின்னரை முடிச்சுட்டு நாங்க நேரா கன்னியாகுமரி போயிட்டோம்.